Praise the Lord, glory to God. ஃப்யூச்சர் நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பாஸ்ட் லைஃப்பில் நிறைய இழந்துட்டேன். பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ரெக்ரெட்ஸ், நான் பண்ண தப்பு, நான் மற்றவங்களுக்கு பண்ண தப்பு, இது எல்லாமே நான் ஒரு சைடாக யூ லாஸ்ட் யுவர் லைஃப், யூ லாஸ்ட் எவ்ரி திங் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஃப்யூச்சரை திரும்பி பார்த்தா அதை விட்டு டபுள் மடங்கு பயமாக இருக்குது. எப்படி நம்மளால் பாஸ்ட்டை சரி பண்ண முடியாதோ அதே மாதிரி ஃப்யூச்சரையும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் காட் நோஸ் எவ்ரி திங். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நம்ம பிறப்போம், நம்மளோட நேம் என்ன, நம்மளோட லைஃப் பற்றி எல்லாமே காட் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இருக்க அந்த குறைவான அறிவில் நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயங்களையும் இப்போவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, பொறுமையோடு எனக்கு காத்துற, அப்பொழுது நீ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டை அடித்து எழும்புவாய் அப்படி சொல்லிட்டு. திட மனதாக கர்த்தருக்கே காத்திருக்கும் போது நம்மளோட பாஸ்ட் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் இப்போது திரும்பி பார்த்தா ஃப்யூச்சர் நினச்சி ரொம்ப பயம் இருக்குது. லைஃப் என்ன ஆக போகுதுன்னே தெரியாமல் இருந்தால் கூட காட் சேஸ் தேர் இஸ் அ ஹோப். எல்லாரும் பிரசங்கி ரீட் பண்ணியிருப்போம். அது எழுதினது சாலமோன் ராஜா. அவரோட கடைசி புக்குன்னு கூட அதை சொல்கிறாங்க. அந்த புக்கில் நிறைய ஒரு மெச்சோர்டான லைஃப் பற்றின தாட்ஸ் தான் அவர் எழுதியிருப்பார்ல. அதில் ஒரு வசனம் சொல்லுது, இந்த பூமியில் நம்மளுக்கு உண்டாயிருக்க இந்த வாழ்க்கையில் வந்துட்டு மகிழ்ச்சியாக இருப்பதும் பிறருக்கு நன்மை செய்கிறதும் தவிர வேறு எந்த ஒரு நன்மையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்யூச்சர் நினச்சி எதுக்கு கவலைப்படுறோம்? நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா, நம்ம ஹாப்பியாக இருப்போமா, சமாதானமாக இருப்போமா, இதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம கவலைப்படுறோம். சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை பார்த்து அவங்க முன்னாடி நல்லா உயர்ந்து இருக்கணும், இதெல்லாம் தான் யோசிக்கிறோம். பட் அதை யோசிச்சு இப்போ இருக்க சமாதானத்தை குறைச்சி இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஜாய் எல்லாத்தையும் விட்டுடுறோமே. பைபிள் சேஸ், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நம்ம தேவனோட அன்புல பூரணப்பட்டுட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ப்ராவர்ப் 31ல குணசாலியான ஸ்திரீக்கு இருக்கிற ஒரு மேஜர் குவாலிட்டி அவ எதிர்காலத்தை குறித்து மகிழுக்கிறாள் போட்டிருக்கு. ஏன்னா இட் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். நம்மளோட எதிர்காலம் நம்மளுக்கு தெரியாது, நாளைக்கு நடக்க போற விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால்தான் வேதம் சொல்லுது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சர் நினச்சி எவ்வளவோ பயம் இருக்கலாம். ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுது, நம்ம லைஃப் எப்படி மாறப்போகுது, அதையும் மேலே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு சைடு World War III வருது சொல்கிறாங்க, இன்னொரு சைடு ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்லேருந்து எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ வேர்ல்டு இஸ் கெட்டிங் இன் டு அனதர் வேர்ல்டு. டெய்லி அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு 10 years முன்னாடி யோசிச்சு பார்ப்போம். ஒரு 2000 to 2010 அந்த ரேஞ்சஸில் வந்து ஐடி ஜாப்ஸ்னாலே பயங்கர ஹைக்கில் இருந்தது. எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கீனாக இருந்தாங்க. பட் ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் டைம் அதோட ஹைப் எல்லாம் அப்படியே கம்மியாயிட்டது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்து வேலை இல்லாமல் அந்த மாதிரி இருந்தாங்க. இதை பிஸ்னஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. தேர் வில் பி பூம் அல்ல பீக், அதுதான் ஹையஸ்ட் பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் தேர் வில் பி ரெக்ரெஷன், தேர் வில் பி டிப்ரெஷன், தென் தேர் வில் பி ரெக்கவரி அண்ட் தேர் வில் பி அ பூம் அகெயின். ஸோ சேம் வே வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் சுற்றி பிஸ்னஸ் சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ வி குடன்ட் ப்ராப்பர்லி கன்க்ளூட் தட் இதுதான் நடக்க போகுது என் லைஃப்பில் அப்படின்னு நம்மளால் யோசிக்கவே முடியாது. பட் ஆண்டவர் வந்து அவர் தான் ஞான கூற்று இல்லையா? ஸோ ஆண்டவருக்கு மேலே ஒரு ஞானம் இருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாதுல. நம்ம அவர்கிட்டே நம்ம லைஃப்பை சரண்டர் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் திங். நம்ம பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டான திங் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தது தான். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், நம்மளோட அம்மா அப்பா, நம்மளோட குழந்தைங்க எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்துக்குவாரு. பிகாஸ் ஹி வேல்யூஸ் ஈச் அண்ட் எவ்ரி சோல். ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் ஆண்டவர் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவங்க குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம், நம்ம அம்மா அப்பாவை எப்படி பெருமைப்படுத்த போகிறோம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்மளை நெருக்கலாம். இல்லைன்னா லைஃப் பற்றின கவலை, நல்ல லைஃப் பார்ட்னர் கிடப்பாங்களா, அடுத்து நம்மளோட லைஃப் நல்லா அமையுமா அப்படின்ற மாதிரி நிறைய கவலைகள், யோசனைகள் வரலாம். யோசிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் ஓவர் திங்க் பண்ணுறப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு அதோட ஆண்டவர்கிட்ட ஜபம் செஞ்சு அதை விட்டுறணும். ஆனால் அதை நம்மளே கேரி ஓவர் பண்ணி இந்த விஷயம் எப்படி பண்ணலாமா, எப்படி பண்ணலான்னு இன்னும் ஒரு 5 years 10 yearsக்கு அப்புறம் நடக்க போகிறதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம்னா வி ஆர் சஃபரிங் அவர் செல்ஃப். நம்மளே சஃபர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களோட பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயோ உங்கள் இருதயம் இருக்கும். அதுக்கும் மேலே சொல்கிறாரு, நம்மளோட நினைவுகளை பார்க்கணும், தேவனோட நினைவுகள் ரொம்ப பெருசாக இருக்குமா, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நோக்கி பாரு பைபிள் சொல்லுது இல்லையா? ஸோ ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப யோசிக்காமல் நம்ம எப்படி பாஸ்ட் பற்றி யோசிச்சு ஒரு ரெக்ரெட், ஒரு ட்ரௌமாக்குள்ளே போகிறோமோ, சேம் நம்ம வந்து ஃப்யூச்சர் பற்றியும் ரொம்ப யோசிக்கும் போது அது ஒரு ப்ராப்ளமில் தான் முடியுது. மோரோவர் நிறைய விஷயம் நம்ம யோசிச்சு நம்மளாவே வந்து ஒரு இமேஜினேஷன் க்ரியேட் பண்ணி இப்படிலாம் நடக்கும்ன்ட்டு
நடக்காத பிரச்சனையை கூட நம்மளா இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால நினச்சிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு நம்ம மேலே இருக்கிற வரைக்கும் நம்மளை எப்பவுமே எதுவுமே வெட்கப்படுத்தவோ கீழே தள்ளவோ முடியாது. நம்மளோட ஏசப்பா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்யூச்சர் கண்டிப்பாக பிரைட்டாக இருக்கும். ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சாலே ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர பைபிள் கேரக்டர் டேவிட் தான் இல்லையா? அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவர் தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஸோ நம்ம இப்போ இருக்க நம்ம ப்ரெசென்ட்ல நம்ம எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, ரொம்ப குட்டியான வேலையில இல்லாட்டி ரொம்ப ஒரு ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார்ல அந்த கொஞ்சம் வேலை, அந்த குட்டியான வேலையில நம்ம உண்மையா ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு அவருக்கு உண்மையா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளை அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பாரு. அதுதான் தாவீதுக்கு செஞ்சாரு, ஒரு நாட்டோட ராஜாவா. தன்னை தான் தாழ்த்துக்கிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் அப்படின்னு ஏதோ சொல்லுது. ஸோ நம்மளை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவன் நம்மளை உயர்த்து. தாவீது விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அப்கிரேடேஷன் பீரியட்குள்ளக்க அவர் ஆடு மேய்க்கிறதுல இருந்து ராஜாவா மாறுற அந்த அப்கிரேடேஷன் பீரியட்ல ஒரு விஷயம், ஒரு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட் அவர் தாண்டினதுக்கப்புறம் he is being exalted by the God. ஸோ இப்போ நீங்கள் அந்த டெஸ்டிங் பீரியட்ல கூட இருக்கலாம். உங்க முன்னாடி ஒரு பெரிய கோலியாத்து மாதிரி ஒரு பிரச்சனை நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை தாண்டி முடிச்சோடனே there will be a upgradation waiting for you. உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, உங்கள் லைஃப்பில் ஒரு அப்கிரேடேஷன், தடைப்பட்ட ஆசீர்வாதம் ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. ஸோ இஃப் நீங்கள் அந்த ப்ராப்ளமில் இப்போ இருந்தீங்கன்னா, ஃப்யூச்சர் நினச்சி பயமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஜெய கிறிஸ்து உங்களோட இருக்காரு. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே எப்பொழுதுமே எங்களுக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தில் உங்கள் பலனும் பூர்ணமாக விளங்கட்டும்னு ஜெபிச்சு பாருங்கள். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டாகும். ஸோ நெவர் எவர் be afraid of your future. It is in safe hands. நீங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது உங்கள் ஃப்யூச்சரும் சேஃபாக இருக்கு. ஃப்யூச்சர் நினச்சி எப்பவுமே பயந்துட்டு இருக்கவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you all.